வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யூனிட்டிலேருந்து ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அண்ட் கிளைமேட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா வேக்னர் 3 அண்ட் ஹார்ன்பேக் அப்படின்றவங்க ஆர்கனைசேஷன் கல்ச்சர்னால் என்னென்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் ஷேர் ஆட்டிடியூட் அண்ட் பர்செப்ஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் தட் செட் பேஸ்ட் ஆன் ஃபண்ட் நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஹெல்ப்ஸ் மெம்பர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஆர்கனைசேஷன். அதாவது அவங்களோட ஆட்டிடியூட், பர்செப்ஷன் அண்ட் ஒரு ஆர்கனைசேஷனை பேசிக் நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் கல்ச்சர்னு சொல்கிறாங்க. ஓகே, கார்ப்பரேட் கல்ச்சர் அப்படின்றது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா, அவங்களோட நார்ம்ஸு, வேல்யூஸு, ஆர்கனைசேஷனோட ஸ்டைலு, அவங்களோட ப்ரியாரிட்டிஸ், எந்த மாதிரி பிலீஃப்ஸ் இருக்கும், அவங்களோட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கணும், அந்த கிளைமேட் எப்படி இருக்கணும், கிளைமேட் இன் சென்ஸ் ஆர்கனைசேஷன் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கணும், பீப்புள்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு டிசிஷன்ஸ் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கார்ப்பரேட் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அப்படின்றது என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இட் கிவ்ஸ் அ மெம்பர் ஆர்கனைசேஷன் ஐடென்டிட்டி. ஒரு ஆர்கனைசேஷனில் அந்த மெம்பருக்கு ஒரு ஐடென்டிட்டியை இருக்கணும். இட் இஸ் அ ஃபெசிலிட்டேட்ஸ் கலெக்டிவ் கமிட்மெண்ட். ஏன்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்து தனி ஒரு மனிதர்களாக இது பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஒரு கமிட்மெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் டுவர்ட்ஸில் வந்து அந்த இண்டிவிஜுவலை வந்து கமிட்டடாக இருக்குது, ஃபெசிலிட்டேட் பண்ணும். இட் ப்ரோமோட் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி. ஒரு சிஸ்டத்தை வந்து இது இப்படி தான் அப்படின்றத அதை என்ன பண்ணும், ப்ரொமோட் பண்ணும். இட் சேவ்ஸ் த பிஹேவியர் ஆஃப் ஹெல்பிங் மெம்பர்ஸ் டு மேக் சென்ஸ் ஆஃப் சரௌண்டிங்ஸ். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறத வச்சு எப்படி இருக்கும் அப்படின்றத ஹெல்ப் பண்ணும். இட் ப்ரொவைட்ஸ் அண்ட் பவுண்ட்ரி. இதோட அது வந்து இதுதான், இதுக்குள்ளே தான் இருக்கணும், அதோட கல்ச்சர் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் நம்ம ஆஃபீஸில் இருக்கணும் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி தான் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸ் வந்து அந்த மோட் ஆஃப் பிஹேவியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ஸையும் என்ன பண்ணும், மீட் அவுட் பண்ணும். ஓகே, லெவல்ஸ் ஆஃப் கல்ச்சர். கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தெர் ஆர் 3 லெவல்ஸ். எகர்ட் சச்சன் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 3 லெவல்ஸ் ஆஃப் கல்ச்சரை டிசைன் பண்ணிட்டார். ஃபஸ்ட் என்ன, அப்சர்வல் ஆர் அஃபெக்டர் ஆர்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. தீஸ் சிம்பிள்ஸ் இன் கல்ச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் சோசியல் என்விரான்மெண்ட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோஸ்ட் விசிபிளாக இருக்கிறது நம்மளோட ஆர்கனைசேஷனில் ஹீரோஸ் யாரெல்லாம் நம்ம ஒரு லீடர்ஷிப்பில் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் ரோல் மாடலாக சொல்கிறாங்களோ, ஸோ அவங்களோட எத்திக்ஸாக அப்படின்றது தான் என்னது அப்சர்வபிள் ஆர்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஷேர்டு வேல்யூஸ் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்டல் வேல்யூ, எக்ஸ்ட்ரீம் ஷேர்டு வேல்யூ அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி சொசைட்டி நம்ம என்ன நினைக்குது, சொசைட்டியோட அட்வான்டேஜ் என்ன, காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் நம்ம இப்படி இருக்கிறனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஷேர்டு வேல்யூன்னு சொல்கிறாங்க. அடுத்து காமன் அசம்ஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு வேல்யூ அப்சர்வபிள் ஃபேக்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் எம்ப்ளாயிஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து அவங்களோட ஒரு காமன் கல்ச்சர் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் காமன் அசம்ஷன். இன் பஜாஜ் ஆட்டோமொபைல்ஸ் எவ்ரிபடி கம்ஸ் இன் டைம் பிளான் அண்ட் பங்க்சுவாலிட்டி தேர்ஃபோர் காமன் அசம்ஷன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் 10 மணினா 9:55 9:59 எல்லா அட்லீஸ்ட் உள்ள இருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு கல்ச்சரை பஜாஜ் ஆட்டோமொபைலில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் தியர் கல்ச்சர். ஸோ அதுதான் என்னது காமன் அசம்ஷன். மித் அப்படின்றது என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து நம்பிக்கை. அன்ப்ரூவன் ஆஃபன் அன்சாட்டிஸ்ஃபைடு பிலீவ்ஸ் தட் எக்ஸ்பெக்ட் பை எம்ப்ளாயீஸ். Safe plant is an efficient plant. Safe overrides everything over a nuclear plant. In spite of there are plants where accidents are taken, therefore safety is myth. இப்போ அணு உலை அப்படின்றது ஒரு சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சேஃபாக இருக்கிற அணு உலை பிளான்ட்னு சொல்கிறோம். பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அணு உலைகள் வந்து விபத்துக்குள்ளாகுது. ஸோ அப்போ இங்கே சேஃப் அப்படின்றது ஒரு மித்து, ஒரு நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாட் இஸ் சப்கல்ச்சர்? சப்கல்ச்சர் அப்படின்றது என்னென்னா ஒரு டிப்பிக்கலாக ஒரு கல்ச்சர் வித்தின் ஒரு மெயின் கல்ச்சருக்குள்ளே ஒரு குரூப் ஆஃப் பேட்டர்ன் பீப்புள் வந்து அவங்களோட ஓன் ஃபிலாசபிக்கல் இதுபடி பார்த்து இருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் சப்கல்ச்சர்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்தியன்ஸ் அப்படின்றது ஒரு மெயின் கல்ச்சர் அப்படின்னா சப்கல்ச்சர். தமிழ் பேசுகிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி ஒரு கல்ச்சர் டெவலப் பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அவங்களோட ஓன் பிலீவ்ஸ் பேஸ் பண்ணி இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் சப்கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். கவுண்டர் கல்ச்சர் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் வேல்யூஸ் அண்ட் பிலீவ்ஸ் ஆஃப் கான்டென்ட்ஸ் ஆர் டாமினன்ட் சோசியல் நார்ம்ஸ் வேல்யூஸ் ஆஃப் பிஹேவியர். கவுண்டர் கல்ச்சர் டென்ஸ் டு எமர்ஜ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஸ்ட்ராங்லி ஃபீல் எக்ஸிஸ்டிங் அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி தான் இருக்கணும். அதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட்டாக ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கவுண்டர் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவுண்டர் கல்ச்சர்ஸ் இஸ் நான் கன்ஃபர்மிஸ்ட் ஃபர்தர் புட் த்ரூ இன்டென்சிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அஸ் அண்டர் ப்ரீ அரைவல் ஸ்டேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா the values and attitudes and personality of learning aptitudes assert with the drive of individual of an organization. In diagnosis stage which identifies the individual possibilities of socialized adaptation and organization culture. Psychologists and behavior scientists are invented to smoothen of individual values to suit their attention
இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மனிதனோட ஆட்டிடியூடு, பர்சனாலிட்டி, அவங்களோட லேர்னிங் பிஹேவியர் இதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு டயக்னோசிஸ் ஸ்டேஜில் அவங்களோட இண்டிவிஜுவல் சோசியல் எப்படி இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு சூட் ஆவாங்களா இல்லையா அப்படின்றது இந்த ப்ரீ அரைவல் ஸ்டேஜில் நம்ம இது பண்ண முடியும். அடுத்து என்கவுண்டர் ஸ்டேஜ் அப்படின்றது என்னென்னா ரெக்ரூட் பண்ணி ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாருன்னா அவரோட எக்ஸ்பெக்டேஷன் இமேஜ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் செட்டப் இப்படி தான் இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வருவார் இல்லையா, அந்த ஆர்கனைசேஷனில் அந்த மெயின் ஸ்ட்ரீமில் வந்து அவர் வந்து எப்படி இருக்கார் அப்படின்றத பார்க்குறது. அதே மாதிரி குவைட் குசித் ஆர்கனைசேஷன் ஆஃப் மிஸ்ஃபிட், அவர் வந்து இது நமக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் மிஸ்ஃபிட். அடுத்து மெட்டாஃபசிஸ் ஸ்டேஜ் அப்படின்றது என்னென்னா இந்த கான்ஸ்டல்டேஷன் ஸ்டேஜ் வேர் இண்டிவிஜுவல் லேர்ன் வேல்யூஸ் ஆஃப் நார்ம்ஸ் கல்ச்சர் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன், தே ஆர் மேட் ஃபெமிலியர் வித் வேரியஸ் இண்டிவிஜுவல் அண்ட் அடாப்ட் ஆஃப் வேரியஸ் ப்ரிவைலிங் ஆர்கனைசேஷன் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். இப்போது ஒரு கம்பெனியில் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு கல்ச்சர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் என்னென்னா இப்போ ஒரு 4 மேனேஜர் இருக்காங்க அப்படின்னா கம்பெனியில் இருக்க 4 மேனேஜருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ ஈச் பர்சன் இஸ் டிஃபரெண்ட். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் அந்த இதை அடாப்ட் பண்ணிக்கிறார் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் மெட்டாஃபார்மிஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் ஆர்கனைசேஷனல் கிளைமேட் போவிச் அண்ட் போனோ அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்கனைசேஷன் கல்ச்சர் இட் த நேச்சர் ஆஃப் பிலீஃப், ஒரு நம்பிக்கை என்னது அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் லைஃப் வை கிளைமேட் இஸ் அ இண்டிகேட்டர் ஆஃப் வெதர் பிலீஃப்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ஃபில்ஃபில். ஒருத்தரோட நம்பிக்கையும் அவங்களோட இதுவும் வந்து ஃபில்ஃபில் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் அது என்னன்னு சொல்கிறோம், ஆர்கனைசேஷன் கல்ச்சர்னு சொல்கிறோம். By studying management philosophy, we have various actions have taken organization factors of routine nature. They include என்னெல்லாம் வந்து ஆர்கனைசேஷன் இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ், ஒரு எம்ப்ளாயோட செலெக்ஷன் ப்ராசஸில் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ஸ்டைல், ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து எந்த மாதிரி லீடர்ஷிப் ஸ்டைலில் எம்ப்ளாயிஸ்க்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க, வேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆட்டிடியூட் இம்ப்ளிமெண்ட் ஆஃப் சேஞ்ச், இன்கார்பரேட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, புது டெக்னாலஜி, ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பற்றி, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோட ஃப்ரீக்வன்சி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எப்படி இருக்குது, அதை எப்படி எவலுவேட் பண்ணுறாங்க, ப்ரொமோஷன் பாலிசி என்ன, எஃபோர்ட்ஸ் இன்வால்வ் ப்ரொமோட்டிங் கிரியேட்டிவிட்டி எம்ப்ளாயிஸ் கிட்ட, அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஆர்கனைசேஷன் வேல்யூஸ் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே தான் பார்க்குறோம். ரிச்சர்ட் ஹோவர்ட்ஸ் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா ஆர்கனைசேஷன் கிளைமேட் அப்படின்றது 2 ஃபேக்டர் ப்ரிஃபர் பண்ணுறது. ஒன்று ஓவர்ட் ஃபேக்டர் அப்படின்றது ஹைரார்கி, யார் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், கோல் ஆஃப் த ஆர்கனைசேஷன் என்ன, ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் நமக்கு என்ன மாதிரி சோர்ஸ்லேருந்து ஃபண்ட்ஸ் வருது, ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டி ஆஃப் எம்ப்ளாயிஸ் எப்படி இருக்குது, டெக்னாலஜிக்கல் ஸ்டேஜ் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்ன லெவலில் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் அடாப்டட் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ் என்ன மாதிரி அடாப்ட் பண்ணியிருக்கோம், எஃபிஷியன்சி நம்மளோட எஃபிஷியன்சி எப்படி மெஷர் பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் ஓவர்ஹெட் ஃபேக்டர்ஸ். அடுத்து கவர்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது வேல்யூஸ், நம்மளோட வேல்யூ என்ன, வேல்யூ இன் சென்ஸ் நாட் இன் டேர்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் இல்லை, நம்மளோட வேல்யூஸ் என்ன, நம்மளோட நம்பிக்கை என்ன அப்படின்றது. அதே மாதிரி ஆட்டிடியூட், நம்மளோட ஆட்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஆட்டிடியூட்டில் இருக்கிறாங்க, தென் நார்ம்ஸ், நம்ம என்ன மாதிரி நார்ம்ஸ் செட் பண்ணியிருக்கோம், நம்மளோட ஃபீலிங்ஸ் என்ன இருக்குது டுவர்ட்ஸ் இட், இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும், சப்போர்ட்டிவ்னஸ் எப்படி இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ், இதுதான் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே, தென் ஒர்க் ஃபோர்ஸ் டைவர்சிட்டி அப்படின்றது என்னென்னா இட் இஸ் பிரிங் டு வெரைட்டி ஆஃப் பீப்புள் டு ஒன் பிளேஸ். இட் கான்செப்ட் டஸ் நாட் something that many other business related concept do not. It diverges from professional and fundamental concept of personal. அதாவது என்னென்னா இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு பீப்புள் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, வெரைட்டி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து ஒர்க் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் இப்போ ஐடி கம்பெனிஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா எம்என்சிஸ்லாம் எடுத்தோன்னா டிஃப்ரெண்ட் பீப்புள் வில் ஒர்க் அண்ட் தேர் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்க டிஃப்ரெண்ட் பீப்புள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் ஒர்க் ஃபோர் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா வைட் ஏரியா ஆஃப் அரேஞ்ச் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கனால அந்த ஜெண்டர் எத்திக்காலிட்டி அந்த மாதிரி இந்த ஒரு விஷயமே இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட காமன் விஷயம் இது இவங்கெல்லாம் காமனாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு எம்ப்ளாயீஸ்க்குள்ள மிரர் இமேஜஸ் வந்து அதர்ஸை பற்றி ஒரு இருக்காது. ஓகே, இம்ப்ரூவ்டு மொரலில் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா ஒரு ஒர்க் பிளேஸில் வந்து இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெல் மேனேஜ் எம்ப்ளாயிஸ் ப்ராப்பராக அவங்க கல்ச்சர்டு ஓரியன்டாக அவங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்கள முறையில் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்து ப்ராடர் பர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அட்வான்டேஜ் ஆஃப் அண்ட் ப்ரெடஸ் டைவர்ஸ் ஆஃப் ஒர்க் பிளேஸ் இஸ் ப்ராடர் பர்ஸ்பெக்டிவ். அதாவது பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறனால அவங்கள ஒவ்வொரு விஷயமும் அவங்க பார்க்குற விதையும் வெவ்வேறு பார்வையாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இது ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து பெருசாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குளோபல் இம்பாக்ட், ஸோ உலகத்துலேருந்து எல்லா நாட்டிலேருந்து எல்லா ஏரியாவிலேருந்து இம்பாக்ட் பண்ணியிருக்கனால குளோபலில் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் மற்ற ஃபியூச்சரில் நம்ம ஒரு மார்க்கெட்டை ஃபாரின் மார்க்கெட்டில் டெவலப் பண்ணுறோம் இல்லை கம்யூனிகேஷனை வந்து எஃபெக்டிவாக இல்லை இப்போ இந்தியாவில் இருக்க டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்க பீப்புளாக ஒர்க் பண்ணுறாங்க, நாளைக்கு ரீஜனலாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போகிறீங்க அப்படின்னாலும் இது வந்து என்ன பிடிக்கும் நமக்கு ஒரு பெரிய யூஸ் ஆகும். தென் கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப், இப்போது மோர் communities more diverse, important organization become well diverse, both functional and physiological. Functional company needs employees who speak customers language. இப்போ நான் சொன்னது தான்
ஒரு கம்பெனியில் வந்து இப்போ டெலிகாலிங்கில் இருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்க பீப்புளாக இருக்காங்கன்னா அவங்களோட அந்த லோக்கல் லாங்குவேஜில் அவங்களோட ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறது மூலமாக என்னங்கன்னா கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும், இது பண்ணிக்க முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜான் விச் லேக் அண்ட் மெக்கல் அண்ட் முட்சன் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அடாப்டிவ் ரெஸ்பான்ஸ் மெடிக்கேட் ஆஃப் இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் ஆர் சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் கான்செப்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் ஆர் சிச்சுவேஷன் ஈவன் த ஸ்பெஷல் ஃபிசிக்கல் ஆர் சைக்காலஜிக்கல் டிமாண்ட்ஸ் ஆஃப் அ பர்சன். ஒரு தனி மனிதனோட இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கான்ஸ்டன்ஸ் ஒரு பிளேஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்து மூலமாக அவருக்கு டிமாண்ட் எதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா மைண்டில் ஆர் ஃபிசிக்கலாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம். ஓகே, ஸ்ட்ரெஸ் இஸ் அன் நாட் பி கன்ஃபியூஸ் வித் ஆன்சைட்டி ஆர் நர்வஸ் அண்ட் டென்ஷன் அண்ட் டேமேஜ். ஸ்ட்ரெஸ்ன்றதை எதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டி ஒரு நர்வஸ்னஸ் டென்ஷன் ஆர் டேமேஜிங்கை பற்றி கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இட்ஸ் அ க்ரோனிக் ஸ்டேஜ். இட் இஸ் அ பர்சன் டெவலப்ஸ் இன்ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃப்ரக்சுவேஷன் ஃபீஸ் அன்கம்ஃபர்டபிலிட்டி கேனாட் கம் அப் வித் ப்ராப்ளம். ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவரால் எதுவுமே பண்ணிக்கிறது. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி அவரோட ஸ்ட்ரென்த்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேர்ன் அவுட் ஆகி அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஒரு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம். இப்போ ஒரு வீட்டிலே நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், வில் நாட் டூ எனி ஆக்டிவிட்டி. அடுத்து என்ன பண்ணலாம்னு அப்படி யோசிச்சுட்டே இருப்போம், பட் வில் நாட் டூ எனி திங். தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் ஜென்ரல் அடாப்டேஷன் சிண்ட்ரம். ஜென்ரல் அடாப்டேஷன் சிண்ட்ரம் அப்படின்றது என்னென்னா ஜிஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் ரெஃபர்ஸ் டு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஈவெண்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ஃபிசிக்காலஜிக்கல் அண்ட் பிஹேவியர் பேட்டர்ன்ஸ். அதாவது சைக்கலாஜிக்கலாக ஃபிசிக்கலாஜிக்கலாக அவங்களோட பிஹேவியர் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறது. த ஃபாலோயிங் ஃபேர்லி கன்சிஸ்ட் பேட்டர்ன் தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபைட் அஸ் ஹான்செல்வர் அப்படின்றது 3 ஸ்டேஜ் ஆஃப் இருக்கிறது. ஃபஸ்ட்டு அலாரம் ஸ்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் ஸ்டேஜ், எக்ஸாக்ஷன். அலாரம் ஸ்டேஜ் அப்படின்றது என்ன, அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஒரு மனுஷனோட ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு வந்து இப்படி இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது. இந்த மெயின் சைக்காலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கர் டூரிங் தி ஸ்டேஜ். மசில் பிகம் டென்ஸ், பீப்புள் டைலேட் அண்ட் இன்க்ரீஸ் இன் ஹார்மோன் ஃப்ளோ. அதாவது என்னென்னா ரொம்ப மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்படியே டைட் ஆகிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைல்யூட் ஆயிடுவாங்க பீப்புள், அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க. ஸோ ஹார்மோன் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இருக்காது, இன்க்ரீஸ் ஆகிடும் ஹார்மோன் ஃப்ளோ. அடுத்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஸ்டேஜ். இட் இஸ் அன் அலார்மிங் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கல அப்படின்னா உங்களோட ஆர்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அஃபெக்ட் ஆகாது, ஒர்க் ஆகாது. அதனால் உங்களுக்கு நிறையா டிசீஸ் வந்து வாக்கமாக இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் ஏஜ் இஸ் இண்டிவிஜுவல் இஸ் அன்ஏபிள் டு ரெசிஸ்ட் டெவலப்பிங் இரிட்டேட்டிங் நேச்சர். அப்படியே வெறுத்து போயிடுவாங்க. அப்படி சிலர்லாம் பார்த்திங்கன்னா எரிஞ்சு விடுவாங்க இல்லையா, தட் இஸ் தேர் பீப்புள் ஆர் கால்ட் இன் ரெசிஸ்டன்ட் ஸ்டேஜ். தென் எக்ஸாஸ்டன். When body and psyche is affected, it believed that stress has reached the stage of exhaustion. During this stage, the individual experiences physical and mental pressure. Individual develops ulcers and high blood pressure. இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் திடீர்னு கோவப்படுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அந்த ப்ரெஷர் வர்றதுக்கு காரணம்னா தே பிகம் எக்ஸாஸ்டன். சரியா? ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அல்சர்ஸ், ஹை பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி ஒரு டிசீஸ்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. த ரோல் ஆஃப் ஆம்பிகுட்டி. ஆம்பிகுட்டி அப்படின்றது ரோல் ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல் மஸ்ட் கிளியர் டிஃபைன்டு அக்கார்டிங் டு கான் ரோல் ஆஃப் செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ சர்டன் பொசிஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆர் சொசைட்டி. அவங்களோட வேலை என்ன அப்படின்ற ப்ரியராக டிஃபைன் பண்ணுறது தான் என்னது ரோல் ஆஃப் இண்டிவிஜுவலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா when activities ill defined, the person will not perform duties on other expected to do. Whereas ambiguity for role of expectation, the people of organization exceed certain amount of stress. இப்போ எனக்கு என்ன வேலை, நான் யாருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், இதுதான் என்னோடய வேலை, இதோட என்ன ஃபங்க்ஷன் அதை கிளியர் பண்ணலை, அப்படி டிவைண்டாக பண்ணலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த வேலையை கரெக்டாக முடிக்க மாட்டேன். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது மூலமாக எனக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். ஸோ ஜென்ரலி ரோல் ஆஃப் அ பர்சன் இஸ் அசோசியேட்டட் வித் தி அப்பாயின்மெண்ட் ஹி ஹோல்ஸ் டியூட்டிஸ் ஆஃப் வேரியஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் லே டவுன் இன் தி டைம் இஸ் டெஸ்டட். அவரோட ரோல் என்ன, அவரோட அப்பாயின்மெண்ட் என்ன மாதிரி கொடுத்துருக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் என்னது அந்த ரோல் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. ரோல் கான்ஃப்ளிக்ட். ஓகே, ரோல் கான்ஃப்ளிக்ட் அப்போ அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தர் வந்து யாருக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும், அவரோட டிமாண்ட் என்ன, அவர் யாரு கீழே ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஒன் அட் டைம் ஒருத்தர் வந்து சொன்னார் அப்படின்னா இந்த மேனேஜருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிமாண்டிங் ரைஸ் இன் சேலரி வந்து எம்ப்ளாயி விச் மேனேஜர் ஃபீல்ஸ் அஸ் ஜென்யூன் பட் ஹி கேனாட் பி ரெக்கமெண்ட் த மேனேஜ்மெண்ட் டியூ டு தி லேட்டர் ப்ரெஷர். இப்போது ஒருத்தர் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறார் அப்படின்னா கூட அந்த மேனேஜர் என்ன பண்ண முடியாது, அவரை வந்து இது பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாலும் சரி. அதேமாதிரி ரோல் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் அக்வர்ஸ் வென் கான்ட்ராக்ட் டிமாண்ட்ஸ் ஆர் சைமல்டேனியஸ்லி பேஸ்ட் அப்பான் தி எம்ப்ளாயிஸ் மேலே கான்ஃப்ளிக்ட் வந்து இருந்ததுன்னா. அதேமாதிரி ரோல் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் இஸ் ஆல்சோ அக்கர் வென் இண்டிவிஜுவல் ஹேஸ் டு பிளே மோர் தென் ஒன் ரோல் சைமல்டேனியஸ்லி. தம்பி இந்த போஸ்ட்டில் அவர் ஆள் வரல, சேர்த்து இதையும் சேர்த்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு இன்னொருத்தரோட பொசிஷனையும் சேர்த்து கொடுக்கும்போது என்னென்னா இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இட் ஆல்சோ கிரியேட்ஸ் அ கான்ஃப்ளிக்ட். தென் பேர்ன் அவுட் அப்படின்றது என்னென்னா ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேலே என்ன ஃபங்க்ஷனே கிடையாது, அவருடைய வெறுத்து போய் ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் பேர்ன் அவுட். அண்ட் ஒர்க்கர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேர்ன் அவுட் மே நோ லாங்கர் வியூ தேர் ஜாப் அஸ் மீனிங்ஃபுல். ஐயோ இந்த வேலையே வேணாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு வரும் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் பேர்ன் அவுட்னு சொல்கிறாங்க.
ஓகே, இதோட காசஸ் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் எஸ்டிமேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அவர் அப்படியே அன்ஸ்டேபிளாக, என்விரான்மெண்ட்டே அவருக்கு பிடிக்காமல் கன்ஃபியூஸாக, ஃபியூச்சர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இருப்பார். அதே மாதிரி ஜாப் மிஸ்மேட்ச்லேயும் இது நடக்கிறது. இப்போ எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு ஜாப், வீட்டில் இருக்க ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸுக்காக நான் வந்து ஒரு வேலையை செய்கிறேன், ஹையர் சேலரிக்காக செய்கிறேன், பவருக்காக செய்கிறேன் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ இட் பிகம்ஸ் சம் பேர்ன் அவுட். ஓகே, தி ப்ரிவென்ஷன், பேர்ன் அவுட்டை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேர்ன் அவுட் வந்து ஆர்கனைசேஷன் பாலிசி, ஸ்ட்ரக்சர், ப்ராக்டிசஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம டயக்னைஸ் பண்ணுறோம். ஸோ இதை டயக்னைஸ் பண்ணுறது மூலமாக ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ எப்படி டயக்னைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ஷூர் டு சபார்டினேட் சப்ஜெக்ட் டு பேர்ன். திஸ் கேன் பி ஐடென்டிஃபை இயர்லி வார்னிங் அப்சர்விங் கிளினிக்கல் சைன்ஸ் இன்க்ளூடிங் த ஃபாலோயிங். என்னெல்லாம் அப்படின்னா, ஃபீலிங் லெத்தரிட்டி, லேக் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி, லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஜாப், லோன்லினஸ்ஸு, டைரக்ஷன் லெஸ்ஸு, டர்மரிக் பர்சனல் ப்ராப்ளம் லைக் டெத் இன் ஃபேமிலி ஆர் மேஜர் இன்சிடென்ட்ஸ். ஸோ இதெல்லாமே என்ன ஆகும், டயக்னைஸ் பண்ணலாம். அடுத்து ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னா, மெர்லின் கேர்த்தன் ஹேவ் சஜஸ்ட் த ஃபாலோயிங் ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். சீக்கிங் எ பெஸ்ட் ஃபிட் ஃபார் கேரக்டர் ஆஃப் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட் ஜாப். ஒரு மனிதனோட தனிப்பட்ட விதத்தில் இவருக்கு இந்த ஜாப் ஃபிட் ஆகுமா, அவரோட கேரக்டருக்கு ஃபிட் ஆகுமா அப்படின்னு அனலைஸ் பண்ணிக்குது. டெவலப்பிங் ப்ரோக்ராம் வித் இண்டிவிஜுவல் கோப் அப் அண்ட் காஸ்ட், ஸ்ட்ரெஸ் அவுட் வெளியே வரதுக்கு, பேன் அவுட் வெளியே வரதுக்கு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணலாம். டீச்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் செல்ஃப் டயக்னைசிங் அண்ட் இண்டிவிஜுவல் அடாப்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் அட்ரஸிங் burnout symptoms வந்து இது பண்ணலாம். The next one is treatment. Evaluate the understand the burnout. எதுக்காக, ஏன் இப்படி ஆகிட்டாரு, அடுத்து அவரோட பர்சனலாக, ஆர்கனைசேஷனாக. ஸோ இது எப்படி நார்மலாக அவர் ரிட்டர்ன் பண்ண வைக்கிறது, சென்சிட்டிவ் சவுண்ட் ஆஃப் burnout வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சேம் இன் ஃபியூச்சரில் எப்படி கோப் அப் பண்ணி வச்சுக்கிறது. அதே மாதிரி டெவலப் ஸ்கில்ஸ் டு டீல் வித் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன் ஆஃப் burnout fellows எம்ப்ளாயிஸ். எப்படி burnout ஆன ஒருத்தவங்களை எப்படி டெவலப் பண்ணுறது, அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இது பண்ணிக்கணும். தென் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இண்டிவிஜுவலோட லெவல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, அவங்களோட ஹார்ம்ஃபுல் ஆர்கனைசேஷனுக்கு அவங்க ப்ரொடக்டிவிட்டிக்காக, ஹை லெவல் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டிக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ப்ராக்டிஸ் டு எவால் வேரியஸ் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம என்ன பண்ணணும், ஆர்கனைசேஷனில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, டிஃபைன் அப்ஜெக்டிவ் ஃபார் செல்ஃப். ஒருத்தரோட வேலை என்ன, அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத கிளியராக பண்ணணும். ஸ்ட்ரீம் லைனிங் இன்ஸ்டியூஷன்ஸ் லைக். அதேமாதிரி பிளான் யுவர் லைஃப். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸோட லைஃப் வந்து இப்படி தான் இருக்கணும், ஹோம்லேயும் சரி ஒர்க்லேயும் சரி, அதை வந்து பிளான் பண்ணி ப்ராப்பராக பிளான் பண்ணணும். சோசியல் சப்போர்ட். எப்போயுமே வந்து உங்களோட ஃபேமிலி, உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இவங்களோட சோசியல் சப்போர்ட் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து ஒரு மேனை வந்து அதை வந்து ஐசோலேட் பண்ணி இருக்கக்கூடாது. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஹெல்த் அண்ட் பாடியோட மைண்ட் ரெண்டுமே வந்து உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் பயோ ஃபீட்பேக். ஹியூமன் எபிலிட்டி டு பிரிங் பாடி ஃபங்க்ஷன்ஸ் லைக் voluntary control, methodology and remove undesirable body response and psychological transfer like yoga, meditation, time management. Live a simple life. It is advisable every person should live a simple life from a comprehensive. Too much of issues being handled at one time saps of individual energy. ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காம சிம்பிளாக இது இப்படி தான் வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களை உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.